யூரோப்பியன் யூனியன்ல விவசாயிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பா இந்த பெல்ஜியம் கேபிட்டலான பிரசல்ஸ்ல தானங்க இந்த யூரோப்பியன் யூனியன் கமிஷன்லாம் கூடுது, மீட்டிங்லாம் நடக்குது. அதனால அது எல்லாத்தையும் முற்றுகிட்டு பெல்ஜியம்குள்ள பூந்துடுறாங்க. இந்த பிரான்ஸ்ல இருக்கிறவங்களாம் சரி, ஜெர்மனில இருக்கிறவங்களாம் சரி, அப்புறம் இந்த யூரோப்பியன் யூனியன்ல இருக்கிற பல நாடுகள்ல இருக்கக்கூடிய விவசாயிகளும் பூந்துடுறாங்க அங்க. சரி, ஓகே, இங்க பிரான்ஸ்க்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் இல்லையா? ஏன்னா இங்க வந்து சாணியை கரைச்சு அடிக்காதீங்கப்பா, கொஞ்சம் அங்க போய் அடிங்க அப்படிங்கிறது போல யாரோ டைவர்ட் பண்ணி விட்டாங்க போல இருக்குது. எல்லா பக்கத்துலயும் போய் எல்லா பக்கமும் அப்ப கொந்து அழிச்சுக்கிட்டு இருக்காங்க விவசாயிகள். இப்போ விவசாயிகளுக்கு கொஞ்சம் இறங்கி வந்துட்டாங்கன்னா மத்த கம்பெனிக்காரங்களும் போய் உட்காந்துட்டு, என்ன இதுக்கு நீ சாங்ஷனை போட்டு வச்சுக்கிறேன், எனக்கு எல்லாம் வியாபாரம் ஜாஸ்தியா போச்சு, மரியாதையா போய் ரஷ்யாகிட்ட பேசி வேணுங்க எல்லாம் வாங்கி கொடு, முதல்ல கேஸ் வாங்கி கொடு, ஆயில வாங்கி கொடு ரகலைக்கு போயிடுவாங்களா? ஏன்னா இப்ப ஃபார்மர்ஸ்க்கு வேணுங்க செஞ்சு கொடுத்தா ஒரு கம்பெனிக்கு வேணுங்க எல்லாம் செஞ்சு கொடுக்கணுமா இல்லையா? அதனால இப்ப இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ரஷ்யால நடந்திருக்கணும். ஆனா குளறுபடியா இப்ப யூரோப்பியன் யூனியன்ல நடக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையா இருக்கு. சரி, ஓகே, இங்க வந்து ஒரு ஓரமா இருக்குது. ஆனா இதுக்கு பக்கத்து இருக்கிற பெலாரஸ் இருக்குல்ல, பெலாரஸோட அதிபரான லுக்கசென்கோ அவர்கள், அவருக்கு என்னமோ தெரியல, தூங்கி எந்திரிச்சு ஒரு எண்ணம் வந்துருச்சு போல இருக்குது. வாங்கப்பா நம்மளாம் விவசாயம் பண்ணலாம் அப்படிங்கிறது போல விவசாயம் பண்றாரு. அப்படியே ஓட்டுறாரு, அப்படியே மக்களை இணைஞ்சு அப்படியே விவசாயம் பண்ணி அப்படியே ஒரு வீடியோ பதிவு எடுத்து அப்படியே ஒரு பிலிம் மாதிரி, ஹாலிவுட் பிலிம் மாதிரி எப்படி அக்ரிகல்ச்சர் பண்றது அப்படிங்கிறது போல இந்த சமயத்துல ஒரு பதிவை போட்டாரு. பாவம், இதை வந்து யூரோப்பியன் யூனியன் மக்கள் எடுத்துட்டாங்க. பாருங்க பெலரூஸோட அதிபரான லுக்கசென்கோ அவர்களை பார்த்து அரசாங்கம் எப்படி ஆள்றதுன்னு கத்துக்குங்க. நீங்களா ஏதோ டெமோக்ரசி மக்களாட்சி மலருது, நீங்க அவர் ஏதோ டிக்டேட்டர், நீங்க அவருக்கு தெரியுதுங்க, டிக்டேட்டருக்கு தெரியுதுங்க மக்களோட வழி என்ன, மக்களுக்கு என்ன தேவை, மக்கள் 3 வேளை சோறு திங்கன்னா அதுக்கு விவசாயம் தேவைன்னு அவருக்கு தெரியுதுங்க. அவர் இறங்கி மக்களை விவசாயம் பண்ணி அவங்க என்ன ஆயில் எடுக்கிறாங்களா, மக்கள் என்ன துரத்தி விடுறாங்களா, விவசாயிகளுக்கு என்ன கொடுக்காத சலுகையா, எல்லாம் பண்ணி தராரு. விவசாயத்தை நம்பி பெலரூஸ் வாழ்ந்துட்டு இருக்குது. அது போல இருக்க கத்துக்குங்க அப்படிங்கிறது போல ஃபார்மர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ லுக்கசென்கோ அவர்களை ஹீரோவா புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கிறாங்க யூரோப்பியன் யூனியன் மத்தியில. எங்களுக்கு டிக்டேட்டரா இருந்தாலும் பரவாயில்ல, பெலரூஸோட அதிபரான லுக்கசென்கோ அவர்கள் மாதிரி ஒரு டிக்டேட்டர் தேவை அப்படிங்கிறது போல கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்களாமா. இதுக்கு இந்த யூரோப்பியன் யூனியன்ல இந்த டெமோக்ரஸிலாம் தூக்கி வீசிட்டு பெசாட்ல அது போல இந்த லுக்கசென்கோ அவர்கள் மாதிரி ஒருத்தங்க இதுக்கு மேல தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும், இந்த விவசாயிகளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் பாருங்க அப்படிங்கிறது போல பேச்சுதான் வந்துட்டு இருக்கு. ஒரு காமெடியான தகவல் பார்த்தா தெரியுது இல்லையா? ஏன்னா டிக்டேட்டர்னு சொல்றவங்கலாம் மக்களுக்கு வேணுங்கிற சில விஷயங்கள்லாம் செஞ்சு தர மாதிரி இருக்குது. ஆனா டெமோக்ரஸின்னு சொல்றவங்கலாம் மக்களை கண்டுக்காத மாதிரி தெரியுது. என்ன ஏதுங்க தெரியல. இதுதான் உண்மையோ அப்படிங்கிறது போல இருக்கு. இது ஒரு வாரமா இருந்துட்டு போட்டோம். இதுவும் ஒரு தகவல், தெரிஞ்சுக்கங்களேன். இதை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. ரஷ்யா வந்து இது போல அட்டாக் பெருமளவுல பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அப்படி பண்ணிட்டு இருக்கனால சமீப காலமா வந்து பாத்தீங்கன்னா போலாந்து அவங்களோட F-16 வந்து டேக் ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. சரி, ஏன் இதை டேக் ஆஃப் பண்றாங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இது போல மிசைல் அதிக அளவுல லான்ச் பண்றாங்க, அது எங்க பார்டர் பகுதியில் இருக்கக்கூடிய லிவிவ் ஓப்லாஸ்ட்ல வந்து உழுகுது. அப்படி விழுகும்போது ஏதோ 1-2 மிஸ்கைடன்ஸ் ஆகி வந்து போலாண்டுக்குள்ள விழுகலாம் இல்லையா? அதை நாங்க தடுத்து நிறுத்துறதுக்காக ப்ரிகாஷனா இது போல F-16 டேக் ஆஃப் பண்றோம் அப்படிங்கிறதோட சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ரஷ்யாவோட பாம்பர் விமானங்கள்லாம் டேக் ஆஃப் ஆனாலும் போலாண்ட்ல வந்து F-16 டேக் ஆஃப் ஆயிருந்தான். இது போல செஞ்சுட்டு இருக்கிறதுனால பொருள் செலவு இப்ப எப்படி உக்ரைனுக்கு வந்து அதிகமா நஷ்டமாகுது அப்படிங்கிறத சொல்றோம் இல்லையா? அதே போல இது F-16 அதிக அளவுல பறந்துட்டே இருக்குது அப்படின்னா போலாண்டுக்கும் கொஞ்சம் நஷ்டம் ஏற்படும். அது மட்டும் இல்லாம மக்களுக்கும் வந்து கொஞ்சம் அதிருப்தி இருக்கு. என்னடா எப்ப பாரு ஃபைட் பறந்துட்டே இருக்கு, இந்த ரஷ்யாவுக்கு வேற வேலையே இல்லையா அப்படிங்கிறது போல இதை பயன்படுத்தி ரஷ்யா மேல கோபத்தை கொண்டு போயிடலாம். அந்த போலாண்டோட மக்களுக்கு ரஷ்யா மேல கோபத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு சைக்காலஜிக்கல் டூலா இது போல போலாந்து செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சில சொல்லிட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் இது போல ரூமர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இது கூட ஒரு படிப்பை இன்னொரு ரூமர்ஸ் இருக்கு. என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அது இதெல்லாம் உங்க விழிப்புணர்வு பர்பஸுக்கு தான் போல அரசியல் வருஷம் பேசிட்டு இருக்கிறாங்க, கேட்டு வந்து உங்ககிட்ட சொல்றோம், அவ்வளவுதான். வந்து விழிப்புணர்வுக்காக தெரிஞ்சுங்க, இது உண்மை அப்படின்றதுலாம் கிடையாது, விழிப்புணர்வுக்கு தான். என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, இப்போ போலாண்ட்ல இருந்து தான் F-16 ஒரு வேளை இந்த F-16 வந்து உக்ரைனுக்கு கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன், போலாண்ட்ல இருந்து தான் டேக் ஆஃப் பண்ணும், லேண்டிங் பண்ணும் உக்ரைனால. ஏன்னா உக்ரைனுக்குள்ள ப்ராப்பரான ஃபெசிலிட்டி இல்லை. அதனால உக்ரைன் வந்து இருக்கக்கூடிய ஏர்ஃபீல்ட்ல F-16 ஆப்ரேட் பண்ண முடியாது. அதுவும் இந்த போர் நடந்துட்டு இருக்க சூழல்ல ரெடி பண்ணிட்டு இருந்தா ரஷ்யா குண்டை போட்டு எல்லா ஏர்ஃபீல்டையும் நாசம் பண்ணிடுவாங்க. அதனால உக்ரைன் கிட்ட F-16 கொடுத்துட்டாலும் போலாண்டோட ஏர்பேஸ் தான் டேக் ஆஃபும் லேண்டிங்கும் பண்ணுவாங்க. அதாவது உக்ரைன் அவங்க F-16 டேக் ஆஃப் பண்ணும்போது தாழ்வா பறந்து போலாண்டோட பார்டர்ல இருந்து கிராஸ் பண்ணி வந்து
உக்ரைனுக்குள்ள வந்துடணும், அதுக்கப்புறம் அவங்க என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது போல தான் இருக்கு. இப்போ அது போல பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பெலரூஸ்ல இருக்கக்கூடிய ரஷ்யன்ஸுக்கு வந்து தெரிஞ்சிடும், ஓகே இங்க ஏதோ ஒரு ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகுது, அது உக்ரைனுக்குள்ள வந்து அதுதான் இங்க அடிச்சிருக்கு, அப்ப போலாந்து நீ எங்க மேல போர் தொத்துட்டியா அப்படின்றது போல கேட்பாங்க இல்லையா. அந்த மாதிரி விஷயத்தை அவாய்ட் பண்ணலான்றதுக்காக இது போல F-16 இப்ப இருந்தே டேக் ஆஃப் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது எங்களோட சேஃப்டி ப்ரிகாஷனுக்காக டேக் ஆஃப் பண்ண பிளைட்டுங்க அது. எங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. உக்ரைன் எங்கேயோ வச்சுக்கிறாங்க, அண்டர் கிரவுண்ட் பாதாள சாக்கடையில வச்சிருப்பாங்க, போய் அங்க தேடிக்குங்க ரஷ்யா அப்படிங்கிறது போல அவங்ககிட்ட ரீடைரக்ட் பண்ணிக்கலாம் இல்லையா. அது மட்டும் இல்ல, பக்கத்துல ஹங்கேரி வேலை இருக்கு, தம்பி இங்க இருந்தா போது பாத்துக்கப்பா அப்படின்னு போட்டு கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. பட் இருந்தாலும் இது போல போலாந்து அது போல ஒரு விஷயத்துக்காக சேஃப்டிக்காக இது போல டேக் ஆஃப் பண்ணிருக்காங்க. அப்போ ஒரு வேலை எங்க இந்த டைம்ல இந்த பிளைட் டேக் ஆஃப் ஆயிருக்குது, அது எங்க அப்படின்னு கேட்டா, எங்க அது எங்களோட சேஃப்டிக்காக டேக் ஆஃப் பண்ணதுங்க அப்படின்றதோட போல சொல்லிக்கலாம் இல்லையா. இப்போ ரெகுலரா செஞ்சுட்டு இருக்கிறதுனால ரஷ்யா நம்பிக்குவாங்க அப்படிங்கிறது போல இதுக்காக செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. கேட்க வேடிக்கையா இருக்கு. இதை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் உக்ரைனுக்கு இந்த யூரோப்பியன் யூனியன்ல இருந்து சமீப காலமா கொஞ்சம் ஈடுகள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா. அதுபடி இப்போ ரிமோட் டிமைனிங் சிஸ்டம், அதாவது ரஷ்யா அந்த கண்ணி வெடியெல்லாம் புதைச்சி வச்சிருந்தாங்கன்னா அதில் அகற்றலாம் இல்லையா. ஒரு மனிதர்கள் அந்த வண்டியை ஓட்டிட்டு போய் அதை டிமைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அது ஒரு வேலை வெடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சமயத்துல அந்த வண்டி ஓட்டிட்டு இருக்கிற ஆப்ரேட்டர் இறங்கி நடந்தா நொடியாரணும், ஏன்னா அது போல வேலைகள் ரஷ்யா தரப்புல நடந்துட்டு இருக்கு. அதனால இந்த ரிமோட் டிமைனிங் சிஸ்டம் பயன்படுத்திக்கிட்டோம்னா கொஞ்சம் இந்த கண்ணி வெடிகள் அகற்றுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஒரு வேலை வெடிச்சாலும் அது ஒரு மிஷின் தானே, அதுக்கப்புறம் கூட அதை டோப் பண்ணி கொண்டு வந்து கொஞ்சம் சேஃப் ஆனதுக்கு அப்புறம் டோப் பண்ணி கொண்டு வந்து ரிப்பேர் பண்ணிக்கலாம் இல்லையா. அதனால இது போல டிமைனிங் சிஸ்டம்லாம் உக்ரைனுக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னன்னா, உக்ரைன் அடுத்த அஃபென்ஸுக்கு தயாராயிட்டு இருக்காங்க, அதுவும் புடானோவ் அவர்களோட தலைமையின் கீழே அப்படின்ற கேள்வி எல்லாம் வருது. பொறுத்து வந்து பார்ப்போம் உக்ரைன் தரப்பு வந்து என்ன செய்யறாங்கன்னு. அடுத்தது ரொம்ப பிரபலமா இப்ப யூரோப்பியன் யூனியன்ல பேசிட்டு இருக்கிறது டக்கர் கால்சன் அவர்கள் தான். இந்த பதிவை நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும் போது புட்டின் அவர்களை அவரை நேரடியா அன்கட் எடிஷன்ல வந்து இன்டர்வியூ பண்ண போறாரு. அது எந்த ஒரு கட்டுமே இல்லைங்க, டேரக்டா உட்காந்து 2 பேரும் பேசிட்டு இருக்கிற மாதிரி பேச போறாங்களாமா. இது போல பேசுறத வந்து நம்ம யூரோப்ல வந்து தடை செஞ்சிடலாமா அப்படிங்கிறது போல யூரோப்பியன் யூனியன்ல வந்து பேசிட்டு இருக்கதா சொல்லப்பட்டு வருது. ஏங்க புட்டின் அவர்களே டெரரிஸ்ட் ஏதோ கிரிமினல்ன்றது போலலாம் சொல்றீங்க, ஏங்க அவர் என்னமோ பேசிட்டு போறாரு, அதனால உங்களுக்கு என்னங்க வந்துச்சு, மக்களுக்கு தெரியுங்க, அவர் பேசுறதையே மக்களுக்கு காட்டக்கூடாதுன்னு சொல்றீங்களே, ஃப்ரீ ஸ்பீச் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எல்லாம் எங்கெங்க போச்சு அப்படிங்கிறதுல கேள்வி வருது. பட் இருந்தாலும் அவங்க சொல்றதானுங்க நியாயமா இருக்கும், நம்ம கேட்கல நியாயமாயிருமா என்ன. அதனால அவங்க சொல்றபடியே பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல, பொறுத்து வந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாம சிலர்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அவ்வளவுதான் சோழி முடிஞ்சுது, டக்கர் கால்சன் அவர்கள் புட்டின் அவர்களை பார்த்துட்டு மட்டும் ரிட்டர்ன் வந்துட்டாருன்னா சாங்ஷன் போட்டுருவாங்க, எந்த நாட்டுக்கு அவரால் போக முடியாது, அங்கேயே இருந்துக்குப்பா நீயே அப்படிங்கிறதோட சொல்லிடுவாங்களா அப்படிங்கிறது போல இருக்கு. யார் இந்த டக்கர் கால்சன் அப்படிங்கிறது போல தெரியாத நபர்கள் இருப்பாங்களா, அவங்களுக்காக ஒரு சின்ன இது. முதல்ல ஃபாக்ஸ் நியூஸ் இருந்தது இல்லையா, அதுல வந்து ஒரு ஆங்கரா இருந்தாரு, டிவி ஷோ எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த சமயத்துல இந்த கரும்பாறை இருக்கு இல்லையா, அதாங்க பிளாக் ராக், அவங்கள பத்தி சில உண்மைகள்லாம் வெளிக்கொண்டு வர மாதிரியான சூழல்கள் ஏற்பட்டுருச்சு. அதனால ஃபாக்ஸ் நியூஸ் வந்து ஒரு வேல்யூட் அனுப்புனாங்க. அன்னிலேருந்து இவர் ஃபேமஸ் ஆயிட்டாரு. ஃபாக்ஸ் நியூஸ் கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவர் வந்து ரொம்ப பிரபலமா பேசப்பட்டு வராரு. ட்விட்டர்லாம் வந்து ஷோஸ் அடிக்கடி பண்ணுவார். இதுதான் டக்கர் கால்சன். இவர் அமெரிக்காவை சேர்ந்தவர். இவர் வந்து இப்போ ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களை பார்த்து கொஞ்சம் இன்டர்வியூ எடுக்க போறாரு. இப்போ இந்த இன்டர்வியூ என்ன ஒரு மாற்றம் கொண்டு வர போகுது இந்த உலகத்துல அப்படிங்கிறது தெரியல, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பொறுத்து இருந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுப்போம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுனா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை பாய்.